ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் யோவான் 17 அதிகாரம் 22 வசனம். நாம் ஒன்றாயிருக்கிறதை போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று இயேசு ராஜா தம்முடைய பிள்ளைகளை குறித்து அவர் சொல்லுகிறதை இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய மகிமைக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே அந்த மகிமையிலே நிறைந்தவனாய் அவன் வளர்வதற்கு அந்த ஏதேன் தோட்டம் முழுவதும் தேவ மகிமையாலே நிறைந்திருந்தது. அந்த தேவ மகிமை நிறைந்திருந்த ஒரு ஸ்தலத்திலே தான் மகிமை ராஜாவாகிய நம்முடைய தேவனும் இறங்கி வந்து அந்த மகிமையிலே இருந்த ஆதாமோடு அவர் பேச முடிந்தது. ஆனால் ஆதாம் பாவம் செய்த பொழுது அந்த மகிமை இழந்து போனான். அப்பொழுது சரீர மரணமும் ஆவிக்குரிய மரணமும் வந்தது. மகிமை இழந்து போனான். அந்த தேவ பிரசன்னத்திலிருந்து அவன் தூரமாய் விலகி போனான். ஆனால் தேவனுடைய ஒரு பெரிய ஆசை என்ன தெரியுமா? அந்த தேவனுடைய மகிமையிலே நாம் இருக்க வேண்டும். You have to be conditioned with the glory of God. உங்கள் வாழ்க்கை முழுவதும், உங்கள் குடும்பம், உங்களுடைய எல்லை தேவ மகிமையால் நிறைந்திருக்க வேண்டும். You have to be in that glorious presence of God, where God can move in your life. அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்த ஆதாம் இழந்து போன அந்த தேவ மகிமையை இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் தம்முடைய மரணத்தினாலும் ஜெயத்தினாலும் அதை நமக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்க வந்தார். அதான் பிதாவிடத்தில் சொல்றாரு, நாம ஒன்றாய் இருக்கிறதை போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லப்படுகிறதை வாசிக்கிறோம். இன்றைக்கு அந்த தேவ மகிமை வருகிற பொழுதுதான் தேவனுடைய காரியங்கள் எல்லாம் நடப்பதற்கு சாத்தியமாகும். அப்படி இல்லாட்டி மகிமையில்லாத ஒரு சாதாரணமான ஒரு பிள்ளையாய் நாம் இருப்போம். அதுக்காக தான் தேவன் சொன்னார், ஏசாயா 43:7, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் என்று சொல்லி உங்கள் மூலமா அந்த தேவ மகிமையை தேவன் விளங்க சித்தமாக இருக்கிறார். இந்த உலகத்தில் அந்த தேவ மகிமையை நீங்கள் உலகத்துக்கு காட்டணும். இயேசு ராஜா உங்களுக்கு அந்த மகிமையை கொடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அந்த மகிமை விளங்குவதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து அந்த தேவனுடைய மகத்துவத்தை, மகிமையை, வல்லமையை, ஜெயத்தை வெளியே காட்டுவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நீங்கள் வாஞ்சியோடு இருங்க, தாகத்தோடு இருங்க. தேவன் உங்கள் குடும்பத்தில், உங்கள் நிலைமையில் அந்த மகிமையை வெளிப்படுத்துவார். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, உம்முடைய மகிமையே எங்களுக்கு கொடுத்தீரே. நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள், உம்மோடு கூட நடக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி எங்களை ஆண்டவரே தாழ்ந்த இடத்திலிருந்து எங்களை நினைத்தருளினீரே. அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பாக்கியத்தை, தயவை நாங்கள் உணர்ந்து அந்த மகிமையை பெற்றுக்கொண்டு மகிமையோடு வாழ உம்முடைய நாமத்துக்கு சாட்சியாய் நிற்க முடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இந்த காலையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கும் பிரசன்னத்துக்கும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.